தமிழக வெற்றி கழகத்துல இருந்து இப்ப நம்ம தளபதி சிஎம் ஆயிருக்காரு. அதுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த விஷயத்த. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பெண்களுக்கு 100% ஷோரா சொல்றேன் முன்னுரிமை கொடுப்பாரு. ரெண்டாவது பாதுகாப்பு 100% பாதுகாப்பு கொடுப்பாரு நான் சொல்றேன். அப்புறம் மக்கள் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, இப்ப இந்த ஆட்சி வந்ததுல இருந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப எங்க அண்ணா வர மாட்டாரு, எங்க அண்ணா வந்தா அதை பண்ண மாட்டாரு இதை பண்ண மாட்டாரு, இப்ப வந்து கூட்டம் வந்து ஓட்டா மாறாது. இப்ப அவங்களுக்கு எல்லாமே தரமான பதிலடி கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க. அத இப்ப என்ன சொல்றது, இப்ப இந்த போதைப் பொருள் ஒழிக்கணும்னு சொல்லிருக்காங்க. போதைப் பொருள், கஞ்சா இது எதுவும் இல்லாம முக்கியமா ஒழிப்பாருன்னு சொல்லி 100% ஷோரா சொல்றோம் நாங்க. மக்களுடைய திட்டங்கள் வாக்குறுதிகள் மக்களோட வாக்குறுதிகள் நிறைய கொடுத்திருக்காரு. அதுல வந்து பெண்களுக்கு இம்பார்ட்டன்டா ஃபர்ஸ்ட் நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதை வந்து எல்லாத்தையுமே நிறைவேற்றான்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் சைன் வந்து அந்த பஸ்க்கு சொல்லிருக்காரு இல்லையா, அதுதான் போடுவான்னு சொல்லி இலவச பஸ் தான் பண்ணுவாரு. நந்தினி மரப்பால பகுதியில துணை செயலாளர். இப்ப தளபதி வந்து முதலமைச்சரா வந்தது பெண்களுக்கு மிக மிக ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாளா வந்து 2 ஆட்சியில இருந்துட்டு நாங்க பயந்துதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். வெளியில போறதுன்னா பயம். எந்த இடத்துக்கு போனாலும் மதுக்களை குடிச்சிட்டு போதையில எந்த நேரம் பசங்க ஒரே சத்தம். இந்த 4 நாளைக்கு முன்னாடி கூட நான் ஹாஸ்பிட்டல் போனேன். நைட்டு 1 மணி ஒரே சத்தம் போட்டுட்டு பின்னாடி துரத்திட்டு வந்தாங்க. நாங்க பயந்துட்டு இருந்தோம், எப்படா தளபதி பொறுப்பேற்பாரு, எப்படா இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கிடைக்கும். நாங்க அவ்வளவு பயத்தோட தான் வந்த வீட்டுக்கு. ஆனா இன்னையில இருந்து நாங்க அந்த பயத்தை போய்க்கிறோம். இனிமேல் அவரு தான் எல்லாமே. மதுவை கண்டிப்பா ஒழிப்பாரு. மக்களுக்கு உண்டான பாதுகாப்பு கிடைக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்கிறத நாங்க உறுதியா சொல்றோம். தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவு என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளும் பெரியவர்களுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமையை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவு கண்டு ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகம் அச்சமும் ஒருதலை தாராகவும் இன்றி விருப்ப வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது உண்மையான The Chennai Silks in Mega Summer Sale.